இந்த ருசியா ருசியில நிறைய வித்தியாசமான டேஸ்டியான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் ரொம்பவே டேஸ்டியான ஒரு டிஷ். அது என்ன டிஷ்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ருசியா ருசியில என்ன சமைக்க போறோம்? இன்னைக்கு வந்து ப்ரௌனி பண்ண போறோம். சாக்லேட் ப்ரௌனி. Okay. வெரி டிபிக்கல் அமெரிக்கன் ஃபேவரட். பட் யூஸ்வலா எக் ஆட் பண்ணுவாங்க. ஸோ நான் ஃபுல் வெஜிடேரியன் வெர்ஷன் சொல்றேன். வேகன் ப்ரௌனி சொல்லுவாங்க. அண்ட் ஹோல் வீட் வெஜ் பண்ணலாம். மைதா இல்லாம ஹோல் வீட் வெஜ். ஓகே. ஸோ கோதுமை மாவு தான் யூஸ் பண்ண கோதுமை மாவு. ஆமா, இது பிரிட்டி மச் உங்களுக்கு அவ்வளோ கேலரிஸ் கூட கிடையாது. ஸோ கொஞ்சம் ரெண்டு சாப்பிடலாம் தாராளமா. ஓகே. ஸோ சாக்லேட் ப்ரௌனிஸ் எனக்கு செய்ய போறோம். ஸோ குழந்தைங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஃபேவரட்டா இருக்கும் இல்லையா? ஐஸ்கிரீமோட நல்ல காம்பினேஷன். ஆமா, நம்மளே வீட்டில் சிசிலிங் ப்ரௌனி எல்லாம் ஈஸியா பண்ணலாம். ஒன்ஸ் யூ ஹேவ் த பேஸ். ஸோ நிறைய விஷயத்துக்கு இந்த ப்ரௌனிஸ் வந்து அந்த டாப்பிங்ஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். டெஃபினெட்லி அது பிக் டெசர்ட் மாதிரி சாப்பிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து சாக்லேட் ப்ரௌனி பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். என்னென்ன பொருட்கள்னு சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஹோல் வீட் ஃப்ளவர். ஓகே. தென் ப்ரௌன் சுகர், கோகோ பவுடர், சாக்லேட் சிப்ஸ், ஆயில், நோ பட்டர், ஆயில் தான், பேக்கிங் பவுடர், வெனிலா எசன்ஸ், கொஞ்சம் நட்ஸ், வால்நட்ஸ் எடுத்திருக்கேன் ஹெல்த்தியா இருக்கட்டும். ஓகே. தென் இது வந்து சால்ட், வெரி லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட். அவ்வளோதான். ஓகே. தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. கோதுமை மாவு, நல்லா அரைச்ச கோதுமை மாவு, அப்புறம் சுகர் வந்து ப்ரௌன் கலர் சுகர், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்புறம் கொக்கோ பவுடர் வேணும், வால்நட்ஸ், ரோஸ்டட் அண்ட் க்ரஷ்ட் வால்நட்ஸ், அப்புறம் சாக்லேட் சிப்ஸ், கொஞ்சமா உப்பு, வெனிலா எசன்ஸ், ஆயில். இவங்க வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் எடுத்துருக்காங்க. எனி குக்கிங் ஆயில். ஓகே. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர். இவ்வளவுதான் தேவையான பொருட்கள். இதுல பாத்தீங்கன்னா சாக்லேட் பேஸ்டுன்னும் போது கொக்கோ பவுடர் யூஸ் பண்றோம் அண்ட் சாக்லேட் சிப்ஸ் யூஸ் பண்றோம். அது ஏன்னா உள்ள கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் குயியா இருக்கும். கேக்குக்கும் ப்ரௌனிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, கேக் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், ப்ரௌனி கொஞ்சம் சூயியா இருக்கும், வெளியில கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கும். ஓகே. ஸோ இட் வாண்ட் பஃப் அப் லைக் அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காது. ப்ரௌனிங்கிறது கொஞ்சம் சப்புன்னு சூயி மாதிரி இருக்கும். உள்ள நல்லா கடிக்கிற மாதிரி இல்ல, இது மெல்ட் ஆகி ஒரு மாதிரி மோல்டன் லாவா மாதிரி இருக்கும். நல்லா வெரி வெளியே வந்து கிறிஸ்பியா இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷூர். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கோதுமை வந்து 2 கப் வேணும். நான் வந்து 1/2 கப்பும் கோதுமாவும் கொஞ்சம் தண்ணியும் போட்டு க்ளூ மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ தட்ஸ் கோயிங் டு சப்ஸ்டியூட் த எக். வெர்ஷன் அது. ஆமா, இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. 1/2 கப் போடுறேன். ஓகே. கேஸ் ஒன்றும் ஆன் பண்ணல. ஸோ வாட்டரும் 1/2 கப். 1/2 கப் கோதுமை, 1/2 கப் வாட்டர். 1/2 கப்பு கொஞ்சம் கூட. ஸோ நான் மெஷர்மெண்ட்ஸ் கூட சொல்கிறேன். இது வந்து கோதுமை 2 கப், ப்ரௌன் சுகர் 1 கப், ரெஸ்ட் ஆல் 1/2 கப். சுகரும் பேக்கிங் பவுடர்லாம் கொஞ்சம். அதாவது ப்ரௌன் சுகர் வந்து 1 கப், கோதுமை மாவு 2 கப், கொக்கோ பவுடர் 1/2 கப், சாக்லேட் சிப்ஸ் 1/2 கப், அதே மாதிரி எண்ணெயும் 1/2 கப் இல்லையா? அந்த மாதிரி நட்ஸும் தேவையான அளவு நீங்க போட்டுக்கலாம். ப்ரிஃபரபிளி 1/2 கப் இருந்தா கூட போதும். அண்ட் பேக்கிங் பவுடர் கொஞ்சம், சால்ட்டும் கொஞ்சம். இது மட்டும். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், சால்ட் ஒரு 1/4 டீஸ்பூன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 கப் கோதுமாவும் 1/2 கப் தண்ணியும் போட்டு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் ஆன் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த லம்ப்ஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணா போதும். கொஞ்சம் அந்த க்ளூ மாதிரி வரும் பாருங்க, அதுதான் உங்களுக்கு அந்த ப்ரௌனிக்கு அந்த சூயி டேஸ்ட் கொடுக்க போறது. ஓகே. நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. இதுலயே ஆப்பிள் சாஸ் ஆட் பண்ணுவாங்க, பனானா ஆட் பண்ணுவாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் ஆல்மோஸ்ட் ஒரிஜினல் ப்ரௌனி மாதிரியே இருக்கு. இதை நல்லா அந்த மிக்ஸ் பண்றதுல தான் இருக்கு.
ஏன்னா அங்கங்க அந்த கட்டி கட்டியா இருக்கும் இல்லையா, ஸோ அதனால நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கட்டியெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸோ சிம்லேயே வச்சு பண்ணலாம். ஓகே, வச்சு கலந்துட்டே இருக்கணும் இல்லையா? ஆமாம், கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடும் அது. அப்புறம் ரூம் டெம்பரேச்சர் வந்த அப்புறம் தான் we are going to மிக்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அதனால ஐஸ் பாத் வச்சுருக்கேன், இப்போ நம்ம சீக்கிரம் பண்ணலான்ட்டு. யூஸ்வலாக எல்லாரும் மைதா வச்சு தானே பண்ணுவாங்க. மோஸ்ட் பேஸ்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஐ கேன் ஃபீல் த ஹெவி, கையில் ஹெவி ஃபார்ம் ஆகுது, தெரியறது எனக்கு. கலந்து விடும்போது தெரியும். ஆமாம், கட்டியாக இருக்குது கொஞ்சம். ஸோ இன்னும் ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் எடுத்துடுறேன் நான். எடுத்து இதை வந்து கூல் டவுன் பண்ணணும். ஆமாம், நல்ல ரூம் டெம்பரேச்சர், ஹாட்டில் ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஈஸியாக லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஐ திங்க் இது போதும். ஓகே, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கலந்து விடும்போதே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் லூஸா இருக்கும், அப்புறம் அது திக் ஆக ஆக நமக்கு கைக்கு. ஆமாம். ஸோ இப்போ ஐஸ் பாத்தில் வச்சுடுறேன். ஸோ நம்ம பை த டைம் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து கூல் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம யூஸ்வலாக செய்யறதா இருந்தால் அப்படியே கூட கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் வந்துடும். ஆமாம். இப்போ நம்ம வந்து ஐஸ் க்யூப்ஸில் வச்சுருக்கோம், சீக்கிரம் கூல் டவுன் ஆகணுங்கிறது. ஓகே, அந்த கூல் டவுன் ஆகட்டும். ஸோ நம்ம அவன் வந்து யூஸ்வலாக 350 degrees Fahrenheit, which is like around 175-180 degrees centigrade. ஸோ அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடலாம் அவனை. ஸோ பண்ணியிருக்கேன் நான் ஆல்ரெடி. ஓகே, ஸோ ரெஸ்ட் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம 1.5 கப்பு இப்போ கோதுமை பாக்கி இருக்கு, நம்மளுக்கு 1/2 கப் எடுத்தாச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். ஓகே,